ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தருண் சுந்தர் கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சூப்பரான ஒரு முட்டை குழம்பு தாங்க வைக்க போகிறோம். யாருமே இந்த மாதிரி வச்சுருக்க மாட்டீங்க. பாருங்கள், செம்மையாக ஒரு சூப்பரான மெத்தடில் நாம் இன்றைக்கி முட்டை குழம்பு வைக்க போகிறோம். ஃபஸ்ட் டைம் முட்டை குழம்பு வைக்கிறவங்க முட்டை உடையாமல் அழகாக இந்த மாதிரி இட்லி பானையில் முட்டை குழம்பு வைக்கலாங்க. இதுக்கு நான் 5 முட்டையை இட்லி பானையில் உடச்சி ஊற்றியிருக்கேன். இட்லி தட்டில் 5 முட்டை உடச்சி ஊற்றி நம்ம இட்லி பானையில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக விட்டுறலாங்க. இப்போ பாருங்கள், இட்லி மாதிரியே நல்லா சூப்பராக வெந்து வந்துருச்சுங்க முட்டை. இப்போ இந்த முட்டையை ஒரு 5 நிமிஷம் ஆற விட்டுட்டு ஒரு ஸ்பூனால் எடுத்தோன்னா ஈஸியாக வந்துடுங்க. அது ஆறட்டும். இப்போ நம்ம ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. அதாவது பெருஞ்சீரகம், ஒரு கைப்பிடி கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய் கீறினது, இதோட நான் ஒரு கைப்பிடி அளவு பூண்டு சேர்த்துக்கிறேங்க. பூண்டு சேர்க்கும்போது நமக்கு அந்த கவுள் வாடை முட்டையோட அந்த கவுள் வாடை கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்குங்க. அதனால தான் பூண்டு சேர்க்குறோம். அதுக்கு மீறி முட்டை வாய்வு, நம்ம பூண்டு சேர்க்கையில் அந்த பிரச்சனையும் தீர்ந்து போயிடும். இப்போது சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம் உரித்து வச்சுருக்கேங்க. அதையும் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வதக்கி விட்டுறலாங்க. இப்போ வெங்காயம் நல்லா கண்ணாடி பதமாக வதங்கிருச்சுங்க. இப்போ நம்ம ஒரு நல்ல பழுத்த தக்காளியே சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்தாச்சு. இப்போ இதை நம்ம நல்லா வதக்கி விட்டுறலாங்க. நம்ம தக்காளியில் உப்பு சேர்த்து வதக்கையில் நல்லா சீக்கிரம் வதங்கிருங்க. முதல் முறையாக முட்டை குழம்பு வைக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி மெத்தடில் வைங்க. முட்டை உடையாமல் சூப்பராக அல்வா மாதிரி வருங்க. வீட்டில் மசாலாத்தூள் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு மசாலாத்தூள் சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா 25 கிராம் சேர்த்துக்கோங்க. மசாலாத்தூள் மொத்தமாக இல்லைன்னா மல்லித்தூள், மிளகாய்த்தூள் 2 சேர்த்து ஒரு கரண்டி அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நாம் வெங்காயம் தக்காளியோட ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுறலாங்க. நாம் இந்த மாதிரி முட்டை குழம்பு வைக்கல ரொம்பவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். முட்டை உடையாமல் சூப்பராக இருக்கும். குழந்தைங்களும் அழகாக எடுத்து சாப்பிட்ருவாங்க. காரம் இல்லாமல் இருக்குங்க. இப்போ நான் இதில் தேங்காய், பூண்டு, சோம்பு 3ஐயும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். இதை நம்ம மசாலா போட்டதுக்கப்புறமா தேங்காயும் சேர்த்து ஒரு வாட்டி வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் கழுவுன தண்ணியும் சேர்த்து ஊற்றிடலாங்க. இப்போ இதை நம்ம நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுறலாம். இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா காரம் தேவைன்னா மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ பாருங்கள், நம்ம இட்லி தட்டில் வேக வச்ச முட்டை சூப்பராக நல்லா ஆறி வந்துருச்சு. பாருங்கள், சென்டரில் மட்டும் நல்லா மஞ்சக்கரு சூப்பராக வெந்திருக்குது. சுற்றி வெள்ளைக்கரு பாருங்கள், நல்லா பளபளன்னு இருக்குது. பார்க்க இட்லி மாதிரியே இருக்குல்ல. இதை நாம் அப்படியே குழம்புல போட்டுற போகிறோம். குழம்பு கொதிச்சதுக்கப்புறமா தாங்க போடணும். பாருங்கள், இப்போ நல்லா எண்ணெயெல்லாம் மேலே மிதக்குது பாருங்கள். இப்போ இந்த மாதிரி கொதிச்சதுக்கப்புறமா நாம் இட்லி தட்டிலேருந்து எடுத்து வச்ச முட்டையை குழம்புல போட்டுடலாங்க. நான் இன்றைக்கி 5 முட்டை இட்லி தட்டில் போட்டு வச்சுருந்தேன். அந்த 5 முட்டையுமே இதில் சேர்த்துக்கிறேங்க. நிறைய பேர் முட்டை குழம்பு வைக்க ட்ரை பண்ணும்போது முட்டை உடஞ்சி கரு தனியாக அந்த வெள்ளை இது தனியாக போயிருங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் உங்களை பாராட்டுவாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இதை நம்ம ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடலாம். அப்போ தான் அந்த முட்டையில் நல்லா காரம், உப்பு எல்லாமே மசாலாலாம் இறங்கி நல்லா டேஸ்ட்டு கொடுக்குங்க. இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நான் திறக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அட்டகாசமாக நம்ம இட்லி பானையில் வச்ச முட்டை குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் இதை எடுத்து காட்டுறேன் பாருங்கள். பார்க்கையிலேயே நாவில் எச்சி ஊறும், அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த இட்லி பானையில் முட்டை குழம்பு எப்படி செய்யலான்னு ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம தருண் சுந்தர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஆளுங்கிற பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ.